ரூபியில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் பின்வருவனவற்றை பயன்படுத்த கற்போம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ், கிளாஸ் மெத்தட்ஸ், ஆக்சஸர் மெத்தட்ஸ். இங்கு நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 12.04, ரூபி 1.9.3. இந்த டியூட்டோரியலை பின்தொடர உங்களிடம் இன்டர்நெட் வசதி அவசியம் இருக்க வேண்டும். உங்களுக்கு லினக்ஸ் கமாண்டுகள், டெர்மினல் மற்றும் டெக்ஸ்ட் எடிட்டர் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை எனில் அது சார்ந்த டியூட்டோரியல்களுக்கு எங்கள் இணையதளத்தை பார்க்கவும். தொடங்குவதற்கு முன் நாம் முன்பே TTT எனும் டைரக்டரியை உருவாக்கினோம் என்பதை நினைவு கூறுவோம். அந்த டைரக்டரிக்கு செல்வோம். பிறகு ரூபி டியூட்டோரியலுக்கு செல்வோம். OOP-methods எனும் பெயரில் ஒரு டைரக்டரியை உருவாக்கி அதனுள் செல்வோம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் என்றால் என்ன? இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் என்பவை ஒரு கிளாஸின் அனைத்து இன்ஸ்டன்ஸ்களுக்கும் உள்ள மெத்தட்ஸ் ஆகும். ஒரு கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது இன்ஸ்டன்சஸ் உருவாக்குவது எப்படி என முன்பே படித்திருக்கிறோம். அடிப்படை ரூபி டியூட்டோரியல்ஸில் காட்டியுள்ளபடி geditல் ஒரு புதிய ஃபைலை உருவாக்கவும். அதற்கு instance_methods.rb என பெயரிடவும். என்னிடம் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸை செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் உதாரணம் உள்ளது. நீங்கள் இந்த டியூட்டோரியலை இடைநிறுத்திவிட்டு இங்கு காட்டியவாறு கோடை டைப் செய்யவும். இங்கு ப்ராடக்ட் என்ற கிளாஸை டிஃபைன் செய்துள்ளேன். நேம் மற்றும் பிரைஸ் எனும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் செய்ய நான் ஒரு இனிஷியலைஸ் மெத்தடை கால் செய்துள்ளேன். நேம் மற்றும் பிரைஸ் என்று பெயரிடப்பட்ட இன்ஸ்டன்ஸ் மெத்தடையும் நான் டிஃபைன் செய்துள்ளேன். அவை ஒவ்வொன்றும் முறையே நேம் மற்றும் பிரைஸ் எனும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை திருப்பித் தரும். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் என்பவை நார்மல் மெத்தட்ஸ் போல வரையறுக்கப்படுகின்றன. ரூபியில் மெத்தட்ஸ் உருவாக்குவதை முன்பே படித்திருக்கிறோம். இந்த மெத்தடுகளை அனைத்து இன்ஸ்டன்ஸ்களுக்கும் எப்படி பெறுவது என விரைவில் காணலாம். இப்பொழுது நம்மிடம் உள்ள லாஜிக்கை செயல்படுத்துவோம். இங்கு நான் ஒரு ப்ராடக்ட் ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் செய்து அதற்கு product_object_1 என்று பெயரிட்டுள்ளேன். நான் அதை ஒரு நேம் வேல்யூ மற்றும் ஒரு பிரைஸ் வேல்யூவுடன் இனிஷியலைஸ் செய்துள்ளேன். இனிஷியலைசர் பிளாக் ஆனது வேல்யூஸ்களை நேம் மற்றும் பிரைஸ் எனும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்களுக்கு கடத்துகிறது. இப்பொழுது இந்த ப்ராடக்ட் இன்ஸ்டன்ஸ் அல்லது ஆப்ஜெக்ட் ஆனது நேம் மற்றும் பிரைஸ் எனும் இன்ஸ்டன்ஸ் மெத்தடுகளை பயன்படுத்த முடியும். இந்த முறைகளை செயலாக்கும் பொழுது நாம் வேல்யூக்களை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸில் சேமித்து பெற முடியும். இப்பொழுது நாம் இந்த கோடை எக்ஸிக்யூட் செய்வோம். டெர்மினலுக்கு சென்று டைப் செய்க ruby instance_methods.rb. அவுட்புட்டை காண்பதற்கு என்டரை அழுத்தவும். இது ஆப்ஜெக்டுடன் நீங்கள் இனிஷியலைஸ் செய்த வேல்யூஸை அச்சிடுவதை காணலாம். அதாவது லேப்டாப் மற்றும் 35,000. அடுத்ததாக மற்றொரு இன்ஸ்டன்ஸ் அல்லது ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் செய்வோம். இந்த ஆப்ஜெக்டிற்கு product_object_2 என்று பெயரிடுவோம். இம்முறை நேம் மற்றும் பிரைஸிற்கு வேறொரு வேல்யூ தொகுப்புகளை தருவோம். இப்பொழுது நேம் மற்றும் பிரைஸ் எனும் இன்ஸ்டன்ஸ் மெத்தடை இந்த ஆப்ஜெக்டிற்கு கால் செய்வோம். அடுத்ததாக மீண்டும் டெர்மினலுக்கு சென்று முன்பு போல் கோடை இயக்கவும். அது வெற்றிகரமாக இயங்கி புதிய வேல்யூக்களை அச்சிடுவதை காணலாம். இதன் மூலம் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் என்பவை ஒரு கிளாஸ் ப்ராடக்டின் அனைத்து ஆப்ஜெக்டுகளுக்கும் உள்ளது என்பது நிரூபணமாகிறது. இப்பொழுது உங்களால் சொந்தமாக இன்ஸ்டன்ஸ் மெத்தடை எழுத முடியும். அடுத்ததாக கிளாஸ் மெத்தட்ஸ் என்பவை யாவை என காண்போம். கிளாஸ் மெத்தட்ஸ் என்பவை அதே கிளாஸிற்கு மட்டும் கிடைக்கும் மெத்தட்ஸ் ஆகும். இந்த மெத்தட்ஸ்கள் அந்த கிளாஸின் இன்ஸ்டன்ஸ்களுக்கு கிடைக்காது. பல வழிகளில் கிளாஸ் மெத்தட்ஸை டிஃபைன் செய்யலாம். ஒரு உதாரணத்தை காண்போம். அடிப்படை ரூபி டியூட்டோரியல்களில் காட்டியபடி geditல் ஒரு புதிய ஃபைலை உருவாக்கவும். அதற்கு class_methods.rb என பெயரிடவும். என்னிடம் கிளாஸ் மெத்தட்ஸினுடைய ஒரு செயல் உதாரணம் உள்ளது. நீங்கள் இந்த டியூட்டோரியலை இடைநிறுத்திவிட்டு நாம் காணுமாறு கோடை டைப் செய்யவும். முன்பு போல ஒரு ப்ராடக்ட் கிளாஸை டிஃபைன் செய்துள்ளேன். முன்பு போல ஒரு இனிஷியலைசரையும் கால் செய்துள்ளேன். எனினும் இம்முறை டிஸ்கிரிப்ஷன் எனும் ஒரு கூடுதல் ஆர்குமெண்ட்டை சேர்த்துள்ளேன். நான் கிளாஸ் வேரியபிள்ஸை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் போல் அல்லாமல் வேல்யூக்களை வைத்திருக்கவும் பயன்படுத்துகிறேன்.
இந்த கிளாஸ் உங்களுக்கு கிளாஸ் மெத்தட்ஸை வரையறுக்கும் 3 வெவ்வேறு வழிகளை விளக்குகிறது. நேமிற்குரிய கிளாஸ் மெத்தட் டிக்ளரேஷனை தேடவும். இங்கு அது ப்ராடக்ட் எனும் கிளாஸ் நேமால் டிஃபைன் செய்யப்பட்டுள்ளது. பிறகு இரண்டாவது கிளாஸ் மெத்தட்ஸுக்குரிய டிக்ளரேஷனை தேடவும். இங்கு நான் செல்ஃப் எனும் கீவேர்டை பயன்படுத்துகிறேன். அடுத்ததாக கிளாஸ் மெத்தட்ஸை டிஃபைன் செய்யும் மூன்றாவது முறையை தேடவும். இப்பொழுது இந்த கிளாஸ் மெத்தட்ஸை செயல்படுத்தலாம். முதலில் முன்பு போல ஒரு ப்ராடக்டினுடைய ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் செய்யலாம். இம்முறை டிஸ்கிரிப்ஷனிற்கும் ஒரு வேல்யூ அளிக்கிறோம். இப்பொழுது இங்கு காண்பிக்கப்பட்டபடி கிளாஸ் மெத்தட்ஸை செயலாக்கம் செய்வோம். இப்பொழுது கோடை இயக்கி அவுட்புட்டை ஆராயலாம். மீண்டும் டெர்மினலுக்கு சென்று முன்பு போல கோடை இயக்கவும். அது நேம், பிரைஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் உடைய வேல்யூக்களை அச்சிடுவதை காண முடியும். இப்பொழுது உங்களால் சொந்தமாக கிளாஸ் மெத்தட்ஸை எழுத முடியும். அடுத்ததாக நாம் ஆக்சஸர் மெத்தட்ஸ் என்றால் என்ன என பார்க்கலாம். கிளாஸுகளுக்குள் டிஃபைன் செய்யப்பட்ட டேட்டாவை அணுக ரூபி ஆக்சஸர் மெத்தடுகளை பயன்படுத்துகிறது. ஆக்சஸர் மெத்தட்ஸ் என்பது செட்டர் மெத்தட்ஸ் மற்றும் கெட்டர் மெத்தட்ஸை கொண்டது. செட்டர் மெத்தட்ஸ் வேல்யூக்களை நிர்ணயிக்கிறது. கெட்டர் மெத்தட்ஸ் அந்த வேல்யூக்களை பெறுகிறது. இந்த மெத்தடுகளை அறிவிக்க ரூபி attr_accessor எனும் வார்த்தையை பயன்படுத்துகிறது. ஆக்சஸர் மெத்தட்ஸின் ஒரு உதாரணத்தை காண்போம். அடிப்படை ரூபி டியூட்டோரியல்களில் காட்டியபடி geditல் ஒரு புதிய ஃபைலை உருவாக்கவும். அதற்கு accessor_methods.rb என பெயரிடலாம். என்னிடம் ஆக்சஸர் மெத்தட்ஸை செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் உதாரணம் உள்ளது. நீங்கள் இந்த டியூட்டோரியலை இடைநிறுத்திவிட்டு நாம் காணுமாறு கோடை டைப் செய்யவும். இந்த உதாரணத்தில் நான் ப்ராடக்ட் எனும் ஒரு கிளாஸை டிஃபைன் செய்திருக்கிறேன். நேம் மற்றும் பிரைஸிற்கு attr_accessor டிக்ளேர் செய்திருக்கிறேன். இவையே இந்த மெத்தடுகளை பயன்படுத்துவதற்கு தேவைப்படுவனவாகும். இப்பொழுது நாம் இதை செயல்படுத்தலாம். நான் ப்ராடக்ட் ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் செய்துள்ளேன். பிறகு நான் ப்ராடக்ட் ஆப்ஜெக்டுடைய நேம் மற்றும் பிரைஸை அமைத்துள்ளேன். attr_ டிக்ளரேஷன் ஆனது இயல்பாகவே வேல்யூக்களை அமைப்பதற்கு மெத்தடுகளை உருவாக்குவதால் இது சாத்தியமாகும். பிறகு நான் கெட்டர் மெத்தடுகளை பயன்படுத்தி நேம் மற்றும் பிரைஸின் வேல்யூக்களை அச்சிட முயன்றிருக்கிறேன். இந்த கெட்டர் மெத்தடுகளும் attr_accessorன் டிக்ளரேஷனால் உருவாக்கப்பட்டவை ஆகும். இப்பொழுது நாம் முன்பு போல் கோடை இயக்கலாம். அது அமைக்கப்பட்ட வேல்யூக்களை அச்சிடுவதை காணலாம். இப்பொழுது உங்களால் சொந்தமாக ஆக்சஸர் மெத்தடுகளை எழுத முடியும். ஆக்சஸர் மெத்தடுகள் இயல்பாகவே இன்ஸ்டன்ஸ் மெத்தடுகள் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கிளாஸ் ப்ராடக்டின் வெவ்வேறு இன்ஸ்டன்ஸ்கள் மூலமாக அவற்றை அணுக முடியும். இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றவை இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ், கிளாஸ் மெத்தட்ஸ் மற்றும் ஆக்சஸர் மெத்தட்ஸ். பயிற்சியாக டெம்பரேச்சர் எனும் ஒரு கிளாஸை டிஃபைன் செய்யவும். ரூபியின் ஆக்சஸர் மெத்தட் சின்டாக்ஸை பயன்படுத்தி ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடை எழுதவும். இந்த மெத்தடானது தரப்பட்ட ஃபாரன்ஹீட்டுக்கு செல்சியஸை கணக்கிட வேண்டும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் இருக்கும் வீடியோவை பார்க்கவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டுடைய சுருக்கமாகும். உங்களிடம் நல்ல பேண்ட்வித் இல்லையெனில் டவுன்லோட் செய்து பார்க்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட் குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி ஒர்க் ஷாப்புகள் நடத்துகிறது. ஆன்லைன் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலதிக விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட் ஆனது டாக் டு அ டீச்சரின் ஒரு பகுதி. இது நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் ஆதரவு பெற்றது. இந்த மிஷன் பற்றிய கூடுதல் தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் உள்ளன. இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது சதீஷ், குரல் கொடுத்தது சண்முகப்பிரியா. நன்றி.